மேனைய வங்கியாளர் அனைவர்களுக்கும், அதாவது பிசிசி சொல்லக்கூடிய பேங்கிங் கரஸ்பாண்ட் அவர்களுக்கும், மற்றும் ஃபீல்ட் லெவலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் லெவல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் மற்றும் கம்யூனிட்டி கேடர் சொல்லக்கூடிய மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றக்கூடிய தனியான ஒரு இதை வந்து அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க, தூங்க போகிறாங்க, இதை இணைக்கிறதுக்கு. ஸோ மேலும் இது போன்ற வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். மக்களிடையே வந்து நீங்கள் இந்த தகவலை கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ வங்கியோட அதாவது வங்கி கணக்கோட ஆதார் இணைத்தா என்ன அப்படிங்கிற பயன்கள் பெரும்பாலும் வங்கியாளர்களுக்கு தெரியும், பொதுவாக தேவை. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். என்ஆர்ஜிஎஸ் அக்கௌண்ட் எடுத்துங்க, அது சம்பளம் ஊதியம் கூட நமக்கு வங்கியின் மூலமாக நேரடியாக செலுத்தப்படுகிறது. ஆனால் ஆதார் எண் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் முக்கியம். வங்கியில் ஒவ்வொருத்தரோட வங்கி அக்கௌண்ட் எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னா போயிடும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆதார் இணைப்புகள்லாம் இருக்கும்போது இன்னொரு மூன்றாவது ஆள் வந்து அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்மளுடைய பணத்துக்கு ஒரு உத்தரவாதம், நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு மெகாவை நடத்தணும். அப்படிங்கிறனால தான் 15-9 முன்னால் ஒரு டவுன் ஹால் மீட்டிங் மாதிரி எங்கே நடத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் போய் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கை போயிட்டு இதை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒவ்வொருத்தரோட வங்கி அக்கௌண்ட் எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னா போயிடும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆதார் இணைப்புகள்லாம் இருக்கும்போது இன்னொரு மூன்றாவது ஆள் வந்து அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்மளுடைய பணத்துக்கு ஒரு உத்தரவாதம், நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு மெகாவை நடத்தணும். அப்படிங்கிறனால தான் 15-9 முன்னால் ஒரு டவுன் ஹால் மீட்டிங் மாதிரி எங்கே நடத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் போய் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கை போயிட்டு இதை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு இங்கே கூடி இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் வங்கியாளர்கள்லாம் வந்துருக்கிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மாவட்டத்தில் ஒரு 67% ஆதார் நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்துட்டு 80% வந்து மொபைல் பேங்கிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு இன்னும் வந்துட்டு அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஆதார் எடுத்ததுக்கு நம்ம கிட்டத்தட்ட 6 சென்டர், ஒவ்வொரு தாலுக்குலேயும் வந்துட்டு 6 சென்டர்களை வச்சுருக்கிறோம். ஆதாரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஐஓபியை பொறுத்தவரை 65% வந்து முடிச்சிருக்காங்க, ஒரு பாராட்டக்கூடிய ஒரு இது வரைக்கும் 65% வந்துட்டு அவங்க வந்து ஆதார் கொடுத்து எல்லா வங்கியாளர்களும் அதை கொண்டு போகணும். இன்னைக்கு எது இருந்தாலும் சரி, இந்த ஓஏபி உடனே அதை கண்டிப்பாக ஆதார் லிங்க் அதை ஆதாரை ஷீட் பண்ணி ஆகணும். பேங்க் அக்கௌண்ட்ஸோட ஆதார் லிங்க் அதோட இருந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்து ஓஏபி பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி எம்டிஎன்ஆர்டிஸ் 100 நாள் வேலைக்கு கூட இந்த ஆதார் இருந்தது கட்டாயங்கிறது மாதிரி சொல்லி இன்னைக்கு அதையும் வந்துட்டு ஆதார் முக்கியம். நம்மளுடைய பணத்துக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, பாதுகாப்பு மெயினாக வந்து பாதுகாப்பு. ஸோ அந்த பாதுகாப்பு வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும். எல்லாருக்கும் வந்து வெளியில் வந்து பிரச்சனைலாம் வந்து நிறைய போகிறீங்க, பெரிய அங்கே எம்ஜிஎன்ஆர்டிஸ் அது மாதிரி முக்கியமான பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள்